ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்திருக்கேன். 4 இட்லியை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி நம்ம ஃப்ரெஷ் இட்லியாக எடுக்கக்கூடாது. முந்தின நாள் குக் பண்ண இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கும்போது அதை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா தான் நமக்கு இட்லி உப்புமாக்கு இட்லி நல்லா வரும். ஸோ இந்த ஊற வச்ச இட்லியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்ச இட்லியை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. நமக்கு உதுக்கும் போது ஃப்ரெஷ் இட்லி எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உதுக்க வராது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக நமக்கு வருது அப்படின்னு. இதே மாதிரி நமக்கு 4 இட்லியும் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரை ஆகி நமக்கு இட்லி உப்புமாவோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வத்தல் காரத்துக்கு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட ஒரு பெல்லாரி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதங்கணும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு இட்லிலையும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுருங்க. ஸோ இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க, கை விடாமல். ஸோ விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ கெஸ்ட்டு நிறைய வந்துட்டாங்க, இட்லி நிறைய மீந்து போச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரெசிப்பியை தயங்காமல் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழசை சாப்பிட்றோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.